வணக்கம். சித்தக்கர் உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு 30லேருந்து 45 வயசு பெண்களுக்கு வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலை வச்சுக்கலாம், என்னென்னலாம் சாப்பிடலாம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களுக்கு வீட்டு வேலைகள் கரெக்டாக இருக்கும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, பெரியவங்களை அனுப்புறதா இருந்தாலும் சரி, இது கரெக்டாக இருக்கும். அவங்க 4 to 5 o'clock எந்திரிக்க முடிஞ்சா அவங்க ரொம்ப நல்லது. இந்த 4லேருந்து 5 மணிக்கு எழுந்திரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் சாப்பிட்டுட்டு தாராளமாக ஒரு சின்ன நேப்பு, அதாவது சின்ன தூக்கம், 20 நிமிஷம் மட்டும் அலாரம் வச்சுக்கிட்டு தாராளமாக தூங்கலாம். அது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கும். இதுதான் ஒரு சின்ன நமக்கு ஒரு சலுகைன்னு சொல்லலாம். இதே நீங்கள் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் தூங்கவே கூடாது. 4லேருந்து 5 எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைகளும் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா 4லேருந்து 5 எழுந்திரிக்கும் போது நல்ல ஒரு சின்ன நடைப்பயிற்சி, இந்த 1/2 hour கிடைக்கிற நடைப்பயிற்சி நமக்கு வேற எந்த டைம்லையும் நமக்கு கிடைக்காது. நல்லா வெளியே நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வீட்டு வேலைகளை பார்க்கலாம். இல்லை வீட்டு வேலைகள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ 4லேருந்து 5 எழுந்திரிச்சு வீட்டிலேயே நல்ல மூச்சு பயிற்சி செய்கிறது, வீட்டுக்குள்ளாரே நடக்கிறது, இல்லை சமையல் வேலையை சீக்கிரமாக கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ண முடியும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம கண்டிப்பாக டீ காஃபி குடிக்கணும்னு சொல்லவே மாட்டோம். நீராகாரம் தாராளமாக குடிக்கலாம். உங்களுக்கு சூடாக தான் குடிக்கணும்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக வர காஃபி தான் குடிக்கணும், நீங்கள் வர டீ தான் குடிக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல வெதப்பான தண்ணியில் தேன் கலந்து, வெறும் தேன் கலந்தே குடிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து எலுமிச்சம்பழம் கலந்து குடிக்கிறதால கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வரும் உங்களுக்கு. காலையில் சமைக்கும் போது உங்களுக்கு பசிச்சதுன்னா தயவு செய்து ஒரு பிளேட்டில் வச்சு ஸ்பூனில் போட்டு என்ன பசிக்க அடங்குறதுக்காக என்ன வேணுமோ ஒரு 5-10 ஸ்பூன் சாப்பிட்ருங்க. எல்லாரும் கிளம்பி போன பிறகு குழந்தைகளையும் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அப்புறமா உட்காந்து நிதானமாக நம்ம அழகாக சாப்பிட்லாம். அது மாதிரி டிவி பார்க்கும் போதோ சரி, மொபைல் பார்க்கும் போதும் சரி, உட்காந்துட்டு தயவு செய்து பார்க்க வேண்டாம். அதுவும் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள எந்த டிவி இதுவும் ஷோவும் சரி எதுவுமே பார்க்க வேண்டாம். நடந்துக்கிட்டே பார்க்கலாம். மொபைலையும் கையில் வச்சு பார்த்துக்காம ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் கழுத்து வலி வராது. நிறைய முளைக்கட்டின பயிர் நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு 11 மணிக்கு நல்லா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில் தான் டிஃபன் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து காலையிலே சமைச்சிடறதால காலையிலேயும் உங்களுக்கு சாப்பாடு பிடிக்குதுன்னா காலையிலேயே சாப்பிடலாம், மத்தியானம் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காலை மதியம் சாப்பாடு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிடிச்சதா ஹெல்த்தியாக, அது மட்டும் நல்ல ஹெவியாக இருந்தாலே போதும். ஈவினிங் வீட்டுக்கு குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கும் 7 மணிக்கே கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்களும் அதை 7 மணிக்கே சாப்பிடணும். வீட்டில் உள்ள ஆம்பளைகள் லேட்டாக வராங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 9 மணிக்கு டிஃபன் கொடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துக்கணும், உங்கள் டயட்டை நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் பார்த்துக்கணும்னா முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் வயிறு நிறைஞ்ச பிறகு உங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளைங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு நிறைவாக கொடுப்பீங்க. கோபம் வராது, சிடுசிடுப்புத்தன்மை இருக்காது. அவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அதுதான் முதல் விஷயம். அதனால உங்கள் வயிற்று, ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சுன்னா உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறிடும். வீடு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால 30 to 45 years உள்ள பெண்கள் உடம்பை பார்த்துக்கணும். கால்சியம் நிறைந்த நிறைய உணவுகளை எடுத்துக்கோங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே சாப்பிட்ட உடனே கிடுகிடுன்னு ஒரு 20 நிமிஷம் மட்டும் உட்காராம ரெஸ்ட் எடுக்காம 20 நிமிஷம் என்ன வேலைகள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யுங்க. இல்லைன்னா வேலைகளே இல்லை எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்து தெருவுக்கோ, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கோ, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கோ நடந்து போயிட்டு வந்துடுங்க. சிம்பிளாக வேற எதுவுமே செய்யாமல் நடந்து போயிட்டு வந்துடுங்க. இது நல்ல உங்களுக்கு நல்ல, அதாவது என்ன சொல்றது, உட்காந்துக்கிட்டே டிவி பார்க்கும்போது நல்ல மூச்சு பயிற்சி செஞ்சுக்கோங்க. நடந்துக்கிட்டே டிவி பாருங்க. பொறுமையாக கூட நடந்துக்கலாம், எது வேணா யோசிச்சுக்கலாம். அதே மாதிரி யோசிக்கும் போது நல்ல எண்ணங்கள் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த டிவி மொபைல் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்காக யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு என்ன செய்யணும், சமையல் என்ன செய்யணும், என் குழந்தைகளை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நிறைய யோசனை நீங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி பேசணுன்னாலும், வேறு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த தீர்வு கிடைக்கணும்னாலும் நீங்கள் சித்தா கேர் அணுகலாம். உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அப்புறம் நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆலோசனையாக கிடைக்கும்.